Hello guys, welcome to Anasi Academy for TNPC. In this video, we are discussing about tech bloomers. Okay, இந்த டைட்டிலே தெரியுது டெக்னாலஜி எவ்வளவு ப்ளூம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, இது வந்து இந்த ப்ரோஸ் எதுல இருக்குன்னா 10th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கு. இது வந்து ஒரு நார்மல் பர்சனுக்கு வந்து இந்த டெக்னாலஜி யூஸ் ஆகுறத விட ஒரு டிசேபிள் பர்சனுக்கு வந்து எவ்வளவு அவங்க லைஃப் சேஞ்ச் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ப்ரோஸ். சரிங்களா? இந்த ப்ரோஸ்ல வந்து ரெண்டு பேர் வருவாங்க, எலிசா அண்ட் டேவிட். இவங்க ரெண்டு பேர் தான் வந்து வருவாங்க. இவங்க லைஃப்ல வந்து டெக்னாலஜி எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு, அவங்க லைஃபை சேஞ்ச் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றேன் இந்த டோட்டல் ப்ரோஸ். சரிங்களா? டெக்னாலஜில நெகட்டிவ் இருக்கு, பாசிட்டிவ் இருக்கு. பட் பாசிட்டிவா நம்மளால மாத்தவும் முடியும். அதான் வந்து இந்த ரெண்டு பர்சனும் வந்து அழகா மாத்தி அவங்களுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. அது வந்து நம்ம ப்ரோஸ்ல பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரை வந்து உங்ககிட்ட இருக்க நெசசரி திங்ஸ் வச்சு இதெல்லாம் மிஷின் தானே அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டா ப்ரோஸ்க்குள்ள போயிடலாம். Technology has not only made a normal person life easier, but it's also a boon to citizen with a special need. அதாவது டெக்னாலஜி அப்படின்றது வந்து ஒரு நார்மல் பீப்புள் லைஃபை மட்டும் ஈஸியா ஆக்குறது கிடையாது, ஒரு ஸ்பெஷல் நீட் கொண்ட ஒரு பர்சனோட லைஃபையே வந்து பிளஸ் பண்றதுக்காக தான் வந்து இந்த டெக்னாலஜி வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, பிளஸிங் ஒரு வரமா வந்து வந்திருக்கு. ப்ளூம் அப்படின்னா வந்து வரம். சரிங்களா? வரமா வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸ்பெஷல் நீட் பர்சன்னா இங்க டிசேபிள் பர்சன் சொல்றாங்க. சரிங்களா? அவங்களோட நீட்ஸை வந்து பூர்த்தி பண்ணக்கூடியதா வந்து டெக்னாலஜி அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா இஸ் ஹோம் டு 2.7 crore people living with one or another kind of disability. 2.7 crore people வந்து டிசபிலிட்டிஸால இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இந்தியால. ஓகே, சோ இந்த ஃபேக்ட் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. According to 2011 census, 2.21% of Indian population is disabled. இதையும் நோட் பண்ணிக்கணும். 2011 census வந்து அதுல எடுத்திருக்க ஒரு சென்சஸ் படி 2.21% ஆஃப் நம்மளோட இந்தியன் பாப்புலேஷன்ல வந்து டிசேபிள் பீப்புள் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? இந்த 2011 சென்சஸ் வந்து நம்ம தெளிவா படிச்சு வச்சுக்கணும். அது வந்து கொஸ்டின் கேட்கலாம். இல்ல 2027ல எடுக்க போற நம்மளோட சர்வே சென்சஸ் அதுல இருந்து எடுக்கலாம், இல்ல டீலிமிட்டேஷன் அதை பத்தி எடுக்கலாம். சரிங்களா? சுத்தி இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கலாம், இல்ல 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். சரிங்களா? அதனால இந்த 2011 சென்சஸ் வந்து படிச்சு வச்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி நான் சொன்னது 2 கரண்ட் அஃபேர்ஸ், அதுல ஏதாச்சும் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்டேட் ஆயிடுனா அதையும் நீங்க தெரிஞ்சு வைக்கிறது நல்லது. ஓகேங்களா? ஓகே, லெட்ஸ் மூவ் டு தி ப்ரோஸ். Unlike the developed world, India's disabled are deprived by the attitudinal barriers as they continue to grapple with the challenges of access, acceptance and inclusion. என்ன சொல்றாங்கன்னா வந்து இந்த டெவலப்டான வேர்ல்ட்ல வந்து இந்தியால இன்னும் சில பேரியர்ஸ் வந்து attitudinal barriersனா வந்து அவங்களை தாழ்த்தி நடத்தக்கூடிய சில பேரியர்ஸ் வந்து அவங்க வந்து ஃபேஸ் பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, கிராப்பிள்னா வந்து டு ஃபைட், அதுக்கு எகெயின்ஸ்டா வந்து எந்திரிச்சு ஃபைட் பண்ணி அவங்களோட இந்த சேலஞ்சஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆக்சஸ். ஓகே, ஆக்சஸ் அவங்களால ஈஸியா எதுவும் ஆக்சஸ் பண்ண முடியாது. பிகாஸ் அவங்களோட சுத்தி இருக்கிற சொசைட்டி வந்து அவங்க வந்து டம்ப் பண்ணிட்டே இருக்கனால அவங்களால ஈஸியா எதுவும் ஆக்சஸ் பண்ண முடியாது. அக்செப்டன்ஸ், அவங்க ஈஸியா யாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அண்ட் இன்க்ளூஷனா வந்து அவங்க கூட மோஸ்ட் ஆஃப் ஆல் யாரும் க்ளோஸ் ஆக மாட்டாங்க. இதுதான் சொல்றாங்க. சரிங்களா? இன்க்ளூஷன்னா வந்து சேர்ந்து இருத்தல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? அவங்க கூட யாரும் க்ளோஸ் ஆக மாட்டாங்க. இந்த சேலஞ்சஸ்லாம் வந்து அவங்க முறியடிச்சு ஒரு அச்சீவ் பண்றது அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நார்மல் பர்சனுக்கும் ஒரு டிசேபிள் பர்சனும் அச்சீவ் பண்றது டிஃபரெண்ட். ஒரு நார்மல் பர்சனுக்கு வந்து கஷ்டங்கள் இருக்கும் தான், பட் இவங்களுக்கு வந்து டபுள் கஷ்டமா இருக்கும். ஓகே, அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி அவங்க அச்சீவ் பண்றது பெரிய விஷயம். சரிங்களா? அதெல்லாம் வந்து சொல்றாங்க. இந்தியால இந்த attitudinal barriers நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இனிமேல் வர சொசைட்டி ஆச்சு அப்படி இருக்காம, நம்மளோட ஜெனரேஷன் ஆச்சு அப்படி இருக்காம வந்து நாம தான் வந்து அதை பாத்துக்கணும். சரிங்களா? ஓகே, இப்ப பாருங்க, எலிசா வந்து ஒரு டிசேபிள் பர்சன் தான். அவங்களுக்கு வந்து என்ன டிசேபிள்னா வந்து செரிபிள் பிளாசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசேபிள். சரிங்களா? அந்த செரிபிள் பிளாசி பத்தி நான் கீழே சொல்றேன் என்னன்னு. I could probably still have done it because I want everyone to know the difference technology has made in my life. But it could have been difficult. Sorry, but it could have been frustrating and difficult. என்ன சொல்றாங்கன்னா வந்து ஒரு டெக்னாலஜி அப்படின்றது வந்து என் லைஃப்ல இல்லாம எல்லாரோட லைஃப்லயும் வந்து ஒரு பெரிய சேஞ்ச் கொண்டு வரும் அப்படின்னு சொல்றாங்க. என்னோட லைஃப்ல கொண்டு வந்த மாதிரி எல்லா லைஃப்லயும் வந்து ஒரு சேஞ்ச் கொண்டு வரும். பட் இட் குட் ஹாவ் பீன் டிஃபிகல்ட் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேட்டிங். இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும், ஃப்ரஸ்ட்ரேட்டிங் தான் இருக்கும். பட்
அது நம்ம கத்துக்கிட்டோம்னா நம்ம லைஃபே ஒரு சேஞ்ச் பண்ற ஒரு டூலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே. I have cerebral palsy and I can't physically type as fast as I think or anywhere near. என்ன சொல்றாங்கன்னா வந்து இப்போ நான் சொல்றேன் செரிபிரல் பால்சினா என்னன்னா வந்து அவங்க பெருமூளையில ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. சரிங்களா? அந்த ப்ராப்ளம் என்னன்னா வந்து அவங்க கை கால் அசைக்க முடியாது, பட் பேச முடியும். கண்கள் வந்து நல்லாவே தெளிவாவே பார்க்க முடியும். மூமெண்ட் கண் மூமெண்ட்லாம் இருக்கும். சரிங்களா? அதெல்லாம் இருக்கும். ஹியர் பண்ண முடியும். இந்த மாதிரிலாம் வந்து இருக்கு. பட் பிசிக்கலா வந்து அவங்களால நடக்க முடியாது. அந்த மாதிரிதான் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. சரிங்களா? இவங்க வந்து என்ன ஆச்சுன்னா வந்து அவங்க அவங்க திங்க் பண்றது ஃபாஸ்டா இருக்கு. பட் அவங்களால டைப் பண்ண முடியாது. கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படி சொல்றாங்க. டைப் பண்ணவே முடியாது அப்படி சொல்றாங்க. அவங்க திங்க் பண்ற அளவுக்கு அது வந்து டைப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. பட் ரைட் நவ் தட் வாட் ஐ எம் டூயிங். ஆனா வந்து இப்போ நான் அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். ஐ பெட் யூ ஆர் வண்டரிங் ஹவ். நான் வந்து பெட் பண்றேன் நீங்க வந்து இதை பார்த்து ஆச்சரியப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஐ எம் யூசிங் a piece of technology called Dragon Dictate. இது நோட் பண்ணிக்கோங்க. Dragon Dictateனா என்னன்னா வந்து I speak and the words appears on my screen and then I can print them out. என்னன்னா வந்து நான் வந்து இப்போ டெக்னாலஜி என்ன வந்து டிராகன் டிக்டேட் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுல என்ன சொல்றேன்னா வந்து நான் பேசுறேன். நீங்க மைக் வச்சிருக்காங்க பாருங்க. இந்த மைக்ல வந்து அவங்க பேசுவாங்க. அவங்க பேசுறது வந்து ஸ்கிரீன்ல வந்து வியூ ஆகும். ஓகே, அவங்க வந்து ஸ்கிரீன்ல வந்து வியூ ஆகும். அந்த வியூவை என்ன பண்ணுவாங்கன்னா வந்து பிரிண்ட் பண்ணி எடுத்துப்பாங்க அப்படி சொல்றாங்க. இட் மேட் a huge difference to me. இது வந்து என்ன வந்து ரொம்ப மாத்தி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. it made me achieve things I only dream it. நான் வந்து இத ட்ரீம் பண்ணிட்டு இருந்ததை வந்து என்ன வந்து அச்சீவ் பண்ண வச்சிருச்சு இந்த டிராகன் டிக்டேட் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்த பாக்ஸ் கண்டென்ட் அப்புறம் பார்க்கலாம். ஓகே. I used to have a teacher. She passed away right now and one day she said to me. என்னன்னா வந்து எனக்கு ஒரு டீச்சர் இருந்தாங்க. அவங்க வந்து இப்ப இறந்து போயிட்டாங்க. அவங்க வந்து என்கிட்ட ஒரு நாள் சொன்னாங்க, you are going to do your maths GCSE, அதாவது ஜெனரல் சர்டிபிகேட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். இது வந்து நீ மேக்ஸ்ல பண்ணலாமே, உன்னோட மேக்ஸ் GCSE பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது இந்த GCSEனா வந்து எந்த ஏஜ் ஆஃப் கிட்ஸ் வந்து பண்ணுவாங்கன்னா வந்து 15 to 16 ஏஜ் கிட்ஸ் தான் வந்து பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த கோர்ஸ் வந்து நீ பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க மேம் சொல்றப்போ I said no, I am not. இல்ல என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்படி சொல்றாங்க. Do not be silly. இது மாதிரிலாம் இங்க சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே. I didn't think I could do anything like that. நான் வந்து என்ன நினைச்சேன்னா வந்து என்னால எதுவுமே பண்ண முடியாத மாதிரி எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நினைச்சேன் அப்படி சொல்றாங்க. Study was so difficult because I had to rely on someone to type everything into a computer for me. Studies வந்து எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாவே இருந்துச்சு. ஏன்னா வந்து எனக்கு ஒருத்தர் ஹெல்ப் தேவை. அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் சொல்ல அவங்க வந்து டைப் பண்ற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒருத்தர் வந்து நான் டிபெண்ட் பண்ணியே இருக்கிற மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. பட் தட்ஸ் சேஞ்ச் நவ். ஆனா இப்போ அது சேஞ்ச் ஆயிடுச்சு. ஐ கேன் டூ இட் மை செல்ஃப் வித் மை வாய்ஸ். நான் வந்து என்னோட வாய்ஸை வச்சு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. கிம் அப்படின்றது வந்து பேர் பார்க்க மென் மாதிரி இருக்கும், ஆனா விமன் தான். ஓகேங்களா? கிம் who is the assistive technologist at my school. assistive technologist அப்படின்னா வந்து என்னன்னா அவங்க வந்து இந்த டெக்னாலஜிக்கல் கேஜெட் பத்தி அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லி தருவாங்க. சரிங்களா? அதுதான் வந்து இதை சொல்றாங்க அசிஸ்டிவ் டெக்னாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க தான் வந்து டிராகன் டிக்டேட்டை வந்து எனக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இட் ஹாஸ் ஓப்பன் அப் த வேர்ல்ட் டு மீ. இது வந்து ஒரு பெரிய எனக்கு வந்து என்னோட கண்ணை ஓபன் பண்ணி விட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? Kim showed me how to train it to understand my voice. It took a few hours. Now I using it in my class and at home as well. என்ன சொல்றாங்கன்னா வந்து கிம் வந்து எனக்கு இது ட்ரைன் பண்ணாங்க, எப்படி வந்து என்னோட வாய்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ட்ரைன் பண்ணி என்னோட ஃபியூ ஹார்ஸ் வந்து நான் அதை கத்துக்கிட்டேன். ஃபியூ ஹார்ஸ் ஆச்சு நான் கத்துக்கிறதுக்கு. இப்போ நான் வந்து அதை கிளாஸ்லயும் யூஸ் பண்றேன், வீட்லயும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. It has made me more independent and I am now able to study on my own. இது வந்து என்ன ரொம்ப இண்டிபெண்டன்ட் ஆக்கிருக்கு. நான் வந்து இப்போ வந்து நானே வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? யாரோட ஹெல்ப் இல்லாம நானே வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படி சொல்றாங்க. So now I am doing my maths GCSE. இப்போ வந்து நான் அதை GCSE மேக்ஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். I know my teacher will be proud of me. என்னோட டீச்சர் வந்து எனக்கு குறிச்சு இப்ப ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. I never thought I did be able to do one
GCSE in my life. நான் வந்து என்னைக்குமே நினைச்சதே இல்லை GCSE நான் என் லைஃப்ல பண்ணுவேன்னு நினைச்சதே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. பட் ஐ எம் கோயிங் டு டூ 2. இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், 2 பண்ணிட்டு இருக்கேன், 2 GCSE பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஐ ஃபீல் லைக் ஐ வாண்ட் டு புஷ் மை செல்ஃப் ஈவன் ஃபர்தர். நான் என்ன பண்றேன்னா ஈவன் ஃபர்தர் நான் ஃபர்தரா மூவ் பண்ணவும் நான் வந்து என்ன புஷ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. கிம் சேஸ் டெக்னாலஜி கேன் ஹெல்ப் மீ டூ தட். கிம் சொல்லிருக்காங்க கிம் என்ன சொல்லிருக்காங்கன்னா டெக்னாலஜி உனக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இட் இஸ் ஓப்பனிங் அப் த வேர்ல்ட் ஃபார் யங் டிசேபிள் பீப்புள் லைக் மீ. இது ஒரு வேர்ல்டே ஓபன் அதாவது எனக்கு வேர்ல்டே ஓபன் பண்ணி விட்ட மாதிரி இருந்தது. அதே மாதிரி எல்லா யங் டிசேபிள் பீப்புளுக்கும் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? There are many different type of technology that can help a young disabled person become independent. நிறைய டிஃப்ரெண்ட் டெக்னாலஜி இருக்கு. அது யங் டிசேபிள் பீப்புள்ஸ்க்கு ரொம்ப அவங்களை இண்டிபெண்டன்ட் ஆகக்கூடிய நிறைய டெக்னாலஜி இருக்குன்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் someone have very limited movement, they can control their computer screen with eye glaze. glazeனா பார்வை. சரிங்களா? என்னன்னா என்ன சொல்றாங்கன்னா இப்போ ஒருத்தரால நடக்க முடியாது, இல்ல அவங்களால மூவ்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு பர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு என்ன இருக்குன்னா கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல அவங்க பார்த்தா அந்த ஆப் ஓபன் ஆகும். அந்த மாதிரி கேஸ் அந்த டெக்னாலஜி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தட் மீன் when they were reading they can move from the page to page using the people of their eyes. அந்த கண் மணி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மணியை வச்சு அவங்க ஒரு புக், அதாவது அவங்க ஸ்கிரீன்ல புக்கை படிச்சுட்டு இருக்காங்கன்னா, அதாவது லேப்லயோ இல்ல அவங்க கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்லயோ படிச்சுட்டு இருக்காங்கன்னா, அவங்க கண் பார்வை அவங்க கண் பார்வையிலேயே அதாவது அவங்க கண் மணி, அந்த மணின்னு சொல்லுவாங்களா, அந்த மணியிலேயே அவங்க திருப்பணும்னு நினைச்சா திருப்பும், அதாவது பேஜ் டர்ன் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த மாதிரிலாம் யூஸ் ஆகும். they do not need to press any button or anything. அவங்க எந்த பட்டனையும் பிரஸ் பண்ண தேவையில்லை, anything எதுவுமே பண்ண தேவையில்லை. இட்ஸ் வெறும் பார்வையிலேயே அவங்க அந்த பேஜ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டெக்னாலஜியா வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. just one person, Kim work with all 42 students her at my school. கிம் ஒரு பர்சன் தான், அவங்க அண்டர்ல 42 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். அவங்க அவ்வளவு பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஹெல்ப் அஸ் using technology in different way. she amazed. அவங்க தான் எங்களுக்கு அந்த 42 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எங்க ஸ்கூல்ல டெக்னாலஜி எங்களுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி தருவாங்க. she is amazed அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்காங்க. I did not know what we did do without her. We did lose out on so many opportunity. It had opened up the world to me. என்ன சொல்றாங்கன்னா அவங்க இல்லைன்னா நாங்க என்ன ஆயிருப்போம்னே தெரியல, நாங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை லூஸ் பண்ணிருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இது எங்களுக்கு ஒரு வேர்ல்டே ஓபன் பண்ணி விட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, இப்ப பாருங்க, ஒரு another person பத்தி பார்க்க போறோம். டேவிட். நம்ம பார்த்தோம்ல அந்த டேவிட் தான். சரிங்களா? 21 years old David says technology is very important because it's enabled me to communicate and be independent, which gives me a freedom. Again அவங்க அதே இதை சொல்லிருக்காங்க பாருங்க, independent and gives a freedom. ஓகே, அலைசா சொன்ன மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. டெக்னாலஜி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அது என்ன எப்படி மாத்திருக்குன்னா எல்லா பர்சன் கூட கம்யூனிகேட் பண்ண வச்சிருக்கு. அது என்ன இண்டிபெண்டா மாத்திருக்கு. இட்ஸ் கிவ் மீ a freedom. அது எனக்கு ஃப்ரீடம் கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் a verbal communication, David using liberator communication device. இதை நோட் பண்ணிக்கோங்க. liberator communication device இதை நோட் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா which he controlled with his eye movement. இது அவரோட ஐ மூவ்மெண்ட்லயே கண்ட்ரோல் பண்ணுவார். நம்ம அதை படிச்சோம்ல, glaze, அதை வச்சு அந்த மாதிரி தான் இதையும் பண்ணுவாரு. it has bluetooth adapter. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அது ஒரு bluetooth adapterோட வரும். so it let him use any PC or Mac by sending commands through the liberator. என்னன்னா இது ப்ளூடூத் அடாப்டரோட வரும். அதனால என்ன பண்ணுவோம், நான் பிசி கூடயோ இல்ல மேக் கூடயோ அதை கனெக்ட் பண்ணி நான் அதுல கமெண்ட் கொடுப்பேன். த்ரூ த லிபரேட்டர் வச்சு நான் கமெண்ட் கொடுத்தா அது எனக்கு இந்த வெர்பல் கம்யூனிகேஷனா வரும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? எதை வச்சு, எந்த டிவைஸ் வச்சு? லிபரேட்டர் கம்யூனிகேஷன் டிவைஸ் இதை வச்சுதான். சரிங்களா? ஓகே, இட் வாஸ் கிரேட் ஃபீலிங் when I learned to use it. இது ஒரு பெரிய ஒரு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான விஷயமா இருந்துச்சு அது நான் கத்துக்கிறப்போ அப்படின்னு சொல்றாங்க. it took me a couple of week. இது எனக்கு couple of week தேவைப்பட்டுச்சு. அவங்க என்ன சொன்னாங்க, few hours தேவைப்பட்டுச்சு அப்படி சொன்னாங்க. இவங்க couple of weeks தேவைப்பட்டுச்சு அப்படி சொல்லியிருக்காங்க. communicating with people was very difficult because
before. Communicating with people was very difficult before. பிஃபோர்லாம் வந்து முன்னெல்லாம் வந்து எனக்கு பீப்புள்ஸ் கூட கம்யூனிகேட் பண்றது ரொம்ப பெரிய டிஃபிகல்ட்டான சேலஞ்சா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஆனா அது இப்போ கிடையாது. ஓகே, he has an active controller also in the headrest of his chair in his bedroom. ஆக்டிவ் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் யூஸ் பண்றாரு. ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. அது என்ன அது வந்து எங்க வச்சிருக்காங்கன்னா வந்து ஹெட்ரெஸ்ட் ஏரியால. ஓகே, மேபி எனக்கு தெரிஞ்சு உங்க சேர்ல வச்சிருக்கலாம். இந்த இடத்துல வந்து இதான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். எனக்கு கன்ஃபார்மா தெரியல. அந்த ஹெட்ரெஸ்ட் ஏரியால வந்து அவங்க சேர்ல வந்து வச்சிருப்பாங்க. இன் ஹிஸ் பெட்ரூம்ல வச்சிருப்பாங்கன்னு சொல்றாங்க. அது எதுக்குன்னா வந்து which means he can control his TV, Blu-ray and music players. அது வந்து அவரோட டிவியையும் மியூசிக் பிளேயர்ஸையும் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. டேவிட் வாஸ் born with athoid cerebral palsy. அவங்களுக்கு cerebral palsy மட்டும் பார்த்தோம். இவங்களுக்கு athoid அப்படின்னா வந்து இவங்களுக்கு வந்து பேசக்கூட முடியாது. ஓகே, பேசக்கூட முடியாதுன்னா வந்து தெளிவா பேசக்கூட முடியாது அப்படின்ற ஒரு இது. அவங்களால பேச முடியும், இவங்க பேசக்கூட முடியாது, தெளிவா பேச முடியாது. சரிங்களா? and attend a specialist school and colleges. இவங்க வந்து எப்படி படிச்சாங்கன்னா வந்து ஸ்பெஷலிஸ்ட், அதுக்காகவே இது பண்ண ஸ்பெஷலைஸ்டான ஸ்கூல்ஸ்லயும் காலேஜஸ்லயும் தான் படிச்சாரு. he has been used a high tech communication aided since he was 8 years old. இந்த ஹை டெக் கம்யூனிகேஷனை வந்து ஒரு 8 இயர்ஸ்லயே வந்து அவர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்றாங்க. AAC, Argumentative and Alternative Communication and Technology Ever Seen. அவருக்கு வந்து எதுல இன்ட்ரெஸ்ட்னா வந்து AAC இந்த டெக்னாலஜி மேலதான் அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தாரு. ஏன்னா இது கம்யூனிகேட்டிவ் டிவைஸ். ஓகே, அதனால வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தாரு. When David first start out AAC, he using a head switch to access his AAC device running a page. என்ன சொல்றாங்கன்னா வந்து அவரோட ஃபர்ஸ்ட் ஏஎஸ்சியோட டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணாங்கன்னா வந்து ஹெட் ஸ்விட்ச். அவரோட ஹெட்ல வந்து ஸ்விட்ச், அவரோட ஹெட் அந்த சேர்ல வந்து ஸ்விட்ச் வச்சிருவாங்க. அந்த ஸ்விட்ச் வச்சு தான் ஆக்சஸ் பண்ணுவாருன்னு சொல்றாங்க. அது வந்து ரன்னிங் a page based system which look lot of navigation and requires a lot of effort combined with the switch. இதெல்லாம் வந்து அந்த ஸ்விட்சோட கம்பைன் பண்றதுக்கு ஒரு பெரிய எஃபோர்ட்டே தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. he now using an Echo 2 with Echo Point, making his selected with a foot switch. இந்த Echo 2 and Echo Point நோட் பண்ணிக்கோங்க. another device. இங்க வந்து ACC, இது வந்து another device. ஓகே, இந்த டிவைஸ்ல நோட் பண்ணிக்கோங்க. இந்த Echo 2 Echo Point இந்த டிவைஸ் எதுக்கு யூஸ் ஆச்சுன்னா வந்து அவரோட அதை எங்க கனெக்ட் பண்ணிருப்பாங்கன்னா வந்து ஃபுட் ஸ்விட்ச்ல கனெக்ட் பண்ணிருப்பாங்க. ஓகே, அவரோட கால் பாதத்துல வந்து கனெக்ட் பண்ணிருப்பாங்க. கால் பாதம் வந்து ஆக்சஸ் பண்ற மாதிரி கனெக்ட் பண்ணிருப்பாங்க. once he has fixed his gaze on the icon that is required. அவர் என்ன சொல்றாங்கன்னா வந்து அவர் வந்து அவரோட கிளேஸோட பார்வை வந்து ஒரு ஐகான் மேல ஒரு ஐகான்ல வந்து ரொம்ப நேரம் பட்டுட்டு இருந்துச்சுன்னா அது ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அந்த உற்று நோக்குறதுல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உற்று நோக்குறப்ப வந்து அது வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஐகான் வந்து ஓப்பன் ஆகும். he has a smaller communication aid. இவர் வந்து ஒரு கம்யூனிகேஷன் எய்டும் கூட வச்சிருந்தாரு. it has been molded on his walker. அவரோட வாக்கர்ல வந்து இது வந்து வச்சிருந்தாங்க. it is essential that much of her spare time is spending in the performing arts. David also a keen sportsman. கின்னா வந்து ரொம்ப ஆர்வம் உள்ள ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன். சரிங்களா? ஸ்போர்ட்ஸ்மேன் regularly play a football, hockey, baseball. இந்த இதெல்லாம் வந்து ஒரு விளையாடுவார் அப்படின்னு சொல்றாங்க. he is the sports leader and using this Echo to link to interactive whiteboard to teaching a PE class. இவர் என்ன பண்ணிருக்காருன்னு பாருங்க. இவர் வந்து ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்டான பர்சன் இல்லையா, அதனால என்ன பண்ணிருக்காரு, PE கிளாஸ், PE லெசன்ஸ் வந்து சில்ட்ரன்ஸ்க்கு வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஒயிட் போர்ட்ல வந்து Echo to கனெக்ட் பண்ணி ஒரு இன்டராக்டிவ் கிளாஸஸ் தான் வந்து அவர் எடுக்க ஆரம்பிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, இதுதான் வந்து நம்ம பார்த்த அந்த Echo 2. சரிங்களா? அந்த Echo 2 டிவைஸ் இதுதான். ஓகே, இதுல வந்து அவர் ஒரு லெட்டர் பார்த்தாங்களா இல்ல ஒரு ஆப் பார்த்தாலும் அதுல வந்து அது ஓபன் ஆகும். சரிங்களா? ஓகே, David has 144 icons on the screen. இதுல வந்து கம்மியா இருக்கலாம் இல்ல நிறைய இருக்கலாம், நான் கவுண்ட் பண்ணி பார்க்கல. ஆனா 144 ஐகான்ஸ் வந்து இதுல வந்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிருக்காங்க. Echo Pointல வந்து வச்சிருக்காரு. ஐ கிளேஸ், he using with Echo Point eye glaze. அது வந்து பாயிண்ட் பண்ணுவாரு, அது பார்த்தாருன்னா அது ஓபன் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. when David first tried this access method, his response was, I like it, it make me faster, when can I have one. இது வந்து ஃபர்ஸ்ட் அவர் வந்து ஆக்சஸ் பண்றப்ப வந்து அவர் என்ன சொன்னாருன்னா வந்து
எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது வந்து என்ன ரொம்ப ஃபாஸ்டா ஆக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. Now David used his Eco 2 and Eco Point to access the curriculum studies from his GCSE. அவங்களும் அந்த GCSE மேத்ஸ்ல பண்ணாங்க. இவரும் வந்து Eco 2 and Eco Point வச்சு GCSE வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. Ordering foods and communications while he is restaurant, argue with his brother, you name it, David can communicate it. என்ன சொல்றாங்கன்னா வந்து இவர் வந்து ஸ்டடீஸ்ல மட்டும் இல்லாம ஃபுட் ஆர்டர் பண்றது, அவங்க ரெஸ்டாரண்ட் போயிட்டு அங்க வந்து ஃபுட் ஆர்டர் பண்றது, கம்யூனிகேஷன் பண்றது, இந்த மாதிரி பண்றது, அப்புறம் வந்து அவங்க பிரதர் கூட ஆர்கியூமெண்ட் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் வந்து அவரால் வந்து பண்ண முடியுது அந்த Eco 2 அண்ட் Eco Pointோட அந்த டிவைஸோட ஹெல்ப்னால அப்படின்னு சொல்றாங்க. David will now using his Eco 2 to speak in complete sense with the correct syntax. டேவிட் வந்து இப்போ Eco 2 அதை வச்சு பேசுறதுனால அவர் வந்து கம்ப்ளீட் சென்டென்ஸை வந்து கரெக்டா வந்து கொண்டு வர முடியுது அப்படின்னு சொல்றாங்க. It has increasing the number of words he using meaningful and command socially using the language of his breed. அவர் வந்து சொல்றாங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் அவரால் தெளிவா பேச முடியாதுல்ல, இப்ப வந்து அவரால் கரெக்டா தெளிவா பேச முடியுது, ஒரு கரெக்டான சென்டென்ஸை வந்து கொண்டு வர முடியுதுன்னு சொல்றாங்க. அதனால வந்து ஒரு நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, மீனிங்ஃபுல்லா கொண்டு வந்திருக்காங்க. கமெண்ட் சோஷியலி யூசிங் ஹிஸ் வேர்ட்ஸ் அண்ட் ஹிஸ் ப்ரீட்னா வந்து பார்வை, சரிங்களா, அந்த பார்வையில வந்து அவரோட இதெல்லாம் கொண்டு வர முடியுது அப்படின்னு சொல்றாங்க. Thereby become a confident and competent communicator. இது வந்து எனக்கு வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட் கொடுத்தது, என்னோட கம்யூனிகேட்டர் கூட இது ரொம்ப கான்ஃபிடென்ட் கொடுத்தது அப்படின்னு சொல்றாங்க. டேவிட் ஹாஸ் ரீசென்ட்லி ஒர்க்கிங் ஆன் இடியம்ஸ்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. With his SLT, his latest being mom has got a lot on her plate. இது வந்து அவரோட லேட்டஸ்டான ஒரு சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணிருக்காங்க இடியம்ஸ்ல, சரிங்களா. இது வந்து இடியம்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, இடியம்ஸை மேக் பண்றது அதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. லேட்டஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னா வந்து இதுதான், சரிங்களா. மேபி கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. டேவிட் இஸ் ஆல்சோ an advocate to other students using AC and show them how easy it is to communicating using the AC method. இவர் வந்து அதர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டேவிட் வந்து அதர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஏஏசி வந்து எப்படி யூஸ் பண்ணணும், இது எப்படி ஈஸியா கம்யூனிகேட் பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ண சொல்லி தருவாரு அப்படின்னு சொல்றாங்க. He controls his PlayStation with a bespoke switch system. அவர் வந்து அவரோட PlayStation-ஐயும் வந்து அவர் கண்ட்ரோல் பண்ணுவார் அப்படின்னு சொல்றாங்க. Drive his electrical wheelchair with his head switch and using the Eco Point eye gaze system to communicate. அவரோட வீல் சேரை வந்து அவர் எப்படி கம்யூனிகேட் பண்ணுவாருன்னா வந்து ஹெட் ஸ்விட்ச் வச்சு கம்யூனிகேட் பண்ணுவாரு. அப்புறம் வந்து ஈகோ பாயிண்ட் ஐ கிளேஸ் சிஸ்டம் வந்து அதை வச்சு அவர் வந்து கம்யூனிகேட் பண்ணுவார் அப்படின்னு சொல்றாங்க. Access the computer to check on how the Silesi football team is doing and sending and receiving text messages. அதாவது அந்த டீம் வந்து எப்படி விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கம்ப்யூட்டர் மூலமா அந்த கம்யூனிகேட்டிவ் டிவைஸ் வச்சு ஆக்சஸ் பண்ணிப்பாரு. அப்புறம் வந்து மெசேஜஸ் வந்து ரிசீவ் பண்றது, சென்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து நிறைய இது பண்ணுவாரு. When he is at home, he also played MP3 on his Eco 2 from morning to evening. அவர் வந்து வீட்டுல இருந்தாருன்னா வந்து MP3 வந்து பிளே பண்ணுவாரு. அவரோட Eco 2 ஓட இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி MP3 வந்து பிளே பண்ண வைப்பாரு. மார்னிங்ல இருந்து நைட் வரைக்குமே அது ஓடிட்டு இருக்கும்னு சொல்றாங்க. David has recently been selected to travel to Brazil to work with the Olympic opening ceremony team as a part of the Remix Drama Group. இந்த Remix Drama Group அந்த குரூப்ல வந்து இருந்து ஒலிம்பிக்ல வந்து ஓப்பனிங் செரமனில வந்து இவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காரு. எங்க நடக்கிற ஒலிம்பிக்னா பிரேசில், சரிங்களா. ஓகே, இந்த பாக்ஸ் கண்டிப்பா அப்புறம் பாத்துக்கலாம். I guess technology makes us life easier. Maybe it means you can keep in touch with your family. You can talk to even and see relatives who live far away. Will Kim has shown me that technology can do even more from young disabled people like me. அதே சொல்லிட்டாங்க. கிம் என்ன சொல்லிருக்காங்கன்னா வந்து இதே மாதிரி யங் டிசேபிள் பீப்புள்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி டெக்னாலஜி வந்து நிறைய யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து டெக்னாலஜி வந்து எங்களோட லைஃபை ஈஸியர் ஆக்கிருக்கு. இது வந்து எங்களோட ஃபேமிலியோட ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுத்திருக்கு. தூரத்துல இருக்கிற நபரை கூட, தூரத்துல இருக்கிற ரிலேட்டிவ் கூட நாங்கள ஈஸியா ரீச் பண்ண முடியுது அப்படின்னு சொல்றாங்க. அதனால கிம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லா யங் டிசேபிள் பீப்புள்ஸ்க்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இட் கேன் ஹெல்ப் அஸ் making friends communicated and control our environment like turning the light on and out.
it help us study, get qualification and finding opportunity for work. It can make us confident and independent அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்காங்க. இவருக்கு வந்து ஸ்டடீஸ்லயும் வந்து ஸ்டடீஸும் இண்டிபெண்டா பண்ண முடியுது, ஒரு கான்ஃபிடன்ட் கிடைச்சிருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து கம்யூனிகேட் பண்ண முடியுது, ஒரு என்விரான்மெண்ட்குள்ள ஒரு நல்ல ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இந்த டிவைஸ் மூலியமா. ஓகே ஓகே இங்க பாருங்க, வேர்ல்ட் ரினவுண்ட் பிசிசிஸ்ட் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ். ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவரை பத்தி சொல்லியிருக்காங்க. He is probably the best example how the assistive technology has helped the talent mind overcome the physical impairment and contributing productivity to the world. என்ன சொல்றாங்கன்னா வந்து இவர் தான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அசிஸ்டிவ் டெக்னாலஜி வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணி அவங்களோட டேலண்ட்டை வெளிக்கொண்டு வரது, அவங்களோட டேலண்ட்டை வெளிக்கொண்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர்தான் வந்து ஒரு கிரேட்டான எக்ஸாம்பிளா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. So we can now look forward to more inclusive way of learning instead of the closure extends that more different. என்ன சொல்றாங்கன்னா வந்து நாமளும் அந்த மாதிரி வந்து முன்னோக்கி போகணும், நிறைய பீப்புள் கூட கனெக்ட் ஆகணும், நிறைய கத்துக்கணும், எல்லாரும் கூட க்ளோஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, the most different, இது வந்து ரொம்ப டிஃபரெண்டா தான் இருக்கும். ஏன்னா டிசேபிள் பீப்புள்ஸ் வந்து லேர்ன் பண்றது கஷ்டம் தான். அது வந்து பாஸ்ட்ல நியூவர் டெக்னாலஜி allows differently able learners to learn with his free as well as contribute fruitfully to the collaborating process of learning. This is indeed the new era of learning, truly learning of all. இது வந்து அப்போதான் கஷ்டமா இருந்தது. இப்போ வந்து நியூ டெக்னாலஜிஸ்ல வந்து நம்மள வந்து மாத்துது, நம்மளோட பார்வையிலே நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணலாமே, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு காரியத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. சோ வந்து இதுல நம்ம யூஸ் பண்ணி இந்த நியூ எரால வந்து நாம வந்து நிறைய கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ் கண்டென்ட் பார்த்து முடிச்சிடலாம். ஓகே, former president APJ Abdul Kalam was concerned about people with disabilities and along with his team developing lightweight prosthetic from the space age material to enable disabled children to walk easily. என்ன சொல்றாங்கன்னா வந்து நம்ம ஃபார்மர் பிரசிடென்ட் APJ அப்துல் கலாம் இருக்காருல்ல, அவர் வந்து டிசேபிள் பீப்புள்ஸ் மேல ஒரு கன்சர்ன் வச்சிருக்காரு. அவரோட டீமும் வந்து அப்பெல்லாம் வந்து நடக்கிற அந்த வாக்கரை பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ஹெவி வெயிட்டா இருக்கும். ஸோ சில்ட்ரன்ஸால வந்து தூக்கி நடக்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்போ என்ன பண்ணிருக்காருன்னா வந்து அது வந்து லைட் வெயிட்டரா வந்து கொண்டு வந்திருக்காரு. ஸ்பேஸ் ஏஜ் மெட்டீரியல் யூஸ் பண்ணி வந்து அதை செஞ்சு லைட் வெயிட்டரா கொண்டு வந்திருக்கனால அவங்க சில்ட்ரன்ஸால அது வந்து ரொம்ப ஈஸியா ஆக்சஸ் பண்ணி நடக்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, இந்தியன் இனோவேஷன். நம்ம இந்தியால டிசேபிள் பீப்புள்ஸ்க்கு என்ன இனோவேஷன் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். லிசல் ஷூஸ் பை கிறிஸ்பியன் லாரன்ஸ். ஓகே, இவங்க தான் வந்து இந்த ஷூஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. This GPS and Bluetooth enable shoes helping the disabled navigate streets based on the instruction from the map software on smartphone. The app also recorded route and counted steps. என்ன சொல்றாங்கன்னா வந்து இந்த ஷூல வந்து GPS and Bluetooth கனெக்ட் ஆயிருக்கும். சோ இதனால வந்து ஸ்ட்ரீட்ல வந்து போறப்ப வந்து இது வந்து நேவிகேட் பண்ணும், வழிகாட்டும் அப்படி சொல்லியிருக்காங்க. based on the instruction from the map software நம்ம மேப் சாஃப்ட்வேர் வந்து ஸ்மார்ட் போன்ல இருக்கும். அது வந்து கனெக்ட் பண்ணிட்டு இந்த ஷூ கூட கனெக்ட் பண்ணிட்டோம்னா வந்து அது வந்து நமக்கு ரூட் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, இது வந்து யாருக்கு யூஸ் பண்றதுனா வந்து பிளைண்ட் பீப்புள்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம். ப்ளீ வாட்ச் பை இண்டஸ்ட்ரியல் டிசைன் நியூப்ரா கிர்கோஷ்கர் அண்ட் ஜான்ஹவி ஜோஷ் ஆஃப் மும்பை. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. தி ஸ்மார்ட் வாட்ச் for the hearing impaired converted sound waves to vibrate and color codes to alert user to emergency sound and ringing doorbells. It even helps them feeling the rhythms of music. என்னன்னா வந்து இது வந்து ஒரு blind peopleக்கு தேவைப்படும் நினைக்கிறேன், blind deaf and dumb peopleக்கு வந்து தேவைப்படும் நினைக்கிறேன். அவங்க வந்து இந்த டிசைன் எப்படி பண்ணிருக்காங்கன்னா வந்து நம்மளோட மியூசிக் இல்ல வந்து நம்ம கேட்கிற சவுண்ட வந்து இது வந்து வேவ்ஸா மாத்தி வந்து கொடுக்கும். வைப்ரேஷன்ல வந்து கொடுக்கும், ஆர் கலர் கோட் அலர்ட் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எமர்ஜென்சி சவுண்ட்ஸும் கொடுக்கும். நெக்ஸ்ட் என்னன்னா வந்து இதுல வந்து ரன்னிங் வந்து டோர் பெல்ஸையும் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். டோர் பெல்ஸையும் வந்து அடிச்சா நம்மளுக்கு வந்து இங்க வந்து வைப்ரேட் கொடுக்கும். அப்புறம் வந்து இதுல என்ன சொல்றாங்கன்னா மியூசிக்ஸோட ரிதமையும் நம்மளால ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, IGEST by Anil Prabhakar.
இவர் யாருன்னா வந்து ஐஐடி மெட்ராஸோட ப்ரொஃபசர் அண்ட் கோ ஃபவுண்டர் ஆஃப் டிசபிலிட்டிஸ் டெக்னாலஜிஸ். இவர் என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னா, this wearable device tracks glazure of speech impaired people and speak for them. பேசக்கூடிய ஒரு டிவைஸா வந்து யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஓகே, glossary வந்து முடிச்சாச்சு, அது கூடயே பார்த்தாச்சு. நீங்க ஒரு டைம் ரீட் பண்ணாவே உங்களுக்கு இது புரியும். ஓகே ஓகே guys, thank you for watching, keep supporting us, thank you.